இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அந்த குடும்பமும் பூமிக்கு மேலால் சாதனை படைத்தார்கள். ஒவ்வொரு குடும்பமும் எப்படி இந்த பூமிக்கு மேலால் வாழ வேண்டும் என்பதாக வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொருந்திக் கொண்டான். முழு மனித சமூகத்துக்கும் ஒரு முன்மாதிரியான குடும்பமாக இருந்ததனால முழு உம்மத்துக்கும் ஒரு படிப்பினையான குடும்பமாக அந்த குடும்பத்தை பற்றி அல்லாஹ் பயான் செய்கிறார். பெரியவர்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்வில் மிக பிரதானமான ஒரு பகுதி. பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நிறுவனம், பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு நிறுவனம். குடும்பம் உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய ஒன்றல்ல. அல்லாஹு தஆலா நாளை சுவனத்திலும் குடும்பமாக வாழுவதற்குரிய ஏற்பாடுகளை சிலருக்கு செய்து கொடுப்பான். ஜன்னாத்து அத்னி யதுகுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம். சுவனவாதிகள் சுவனத்துக்குள்ளால் நுழைவார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர்களும் அவர்களை துயர்ந்து பெற்றார்கள், மனைவி மக்கள், அவர்களுடைய பிள்ளைகள் அனைவருமே அவர்களோடு சுவனத்தில் நுழைவார்கள். ஒரு குடும்பம் சுவனத்திலே ஒன்று சேர்ந்ததற்கு பின்னால் வல்மலாஇகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், அந்த இடத்துக்கு மலக்குமார்கள் வருவார்கள். சலாமுன் அலைக்கும், சலாம் சொல்லுவார்கள். இந்த சலாம் பொதுவான சுவனவாதிகளுக்குரிய சலாம் அல்ல. பொதுவா ஒரு சுவனவாதி சுவனத்தில் நுழையும் போது அவர்களுக்குரிய சலாத்தை பற்றி அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லிவிட்டான். وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ. சொர்க்கவாதிகள், நல்லவர்கள், முத்தகீன்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் சுவனத்தில் நுழையும் பொழுது அவர்களுக்கு மலக்குமார்கள் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்கின்ற அந்த ஜமாஅத்தினர்கள் சலாம் சொல்லி வரவேற்பார்கள். ஆனால் இந்த இடத்திலே ஒரு குடும்பம் ஒன்று சேர்ந்ததற்கு பின்னால் அவர்களுக்கென்று விசேஷமான ஒரு சலாம் மலக்குமார்கள் அவர்களை சந்தித்து சொல்லுவார்கள். அதற்கு காரணம் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும். நீங்க உலக வாழ்க்கையில பொறுமையோடு சிரமத்தோடு வாழ்ந்து வந்தவர்கள். இந்த வார்த்தை எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு பாடத்தை படித்து தருகிறது. ஒரு குடும்பம் சுவனம் நுழைவதென்பது லேசா சாதிக்க முடியாத ஒரு விடயம். பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு தனி மனிதர் அவர் நினைக்கிறார், ஏண்ட வாழ்க்கையில நான் பாவம் செய்யக்கூடாது, நான் ஹராத்தில் ஈடுபடக்கூடாது, எனக்கு தஹஜ்ஜுத் தவறக்கூடாது, 5 நேர தொழுகைகளையும் முன் சப்ல நின்று நான் சொல்லணும், இப்படியான சில உறுதியோடு வாழ ஆரம்பிப்பார் என்றால் ஓரளவு சிரமத்தோடு அதை சாதிக்க முடியும். ஆனா ஒருத்தர் நினைக்கிறாரே, ஏண்ட வீட்டுக்குள்ள இருக்கிற யாரும் பாவம் செய்யப்படாது, ஏண்ட வீட்டுக்குள்ள இருக்கிற யாரும் டிவி பார்க்கப்படாது, ஏண்ட வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் தஹஜ்ஜுத் தொழுகிறவங்களா இருக்கணும், அதான் சொன்னா எல்லாரும் சப்ல வந்து நிக்கிறவங்களா இருக்கணும். இத சாதிக்க ஒருத்தர் நினைச்சாருண்டா அவரால லேசா இத சாதிச்சு கொள்ள முடியாது. அவர் சிரமப்படணும், நிறைய கதை கேட்கணும். பெரியவர்களே, சகோதரர்களே, ஆனா இது சிரமம்ன்றதுனால அப்படி விட்டுட்டு சும்மா இருக்க இயலாது.
நபிமார்கள் சாதிச்சாங்க, நல்லவர்கள் சாதிச்சிருக்கிறாங்க. நாங்களும் இந்த பூமிக்கு மேலால சாதிக்க வேண்டிய மிக பெரும் சாதனை. நான் மட்டும் சுவனவாதியாக மாறுவதல்ல எங்களுடைய லட்சியம். ஏண்ட பொறுப்புல அல்லாஹ் யாரையெல்லாம் தந்திருக்கிறானோ, யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கிறது ஏண்ட கடமையில் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் சாப்பாட்டை வாங்கி கொடுக்கிறது மட்டுமல்ல என்னுடைய பொறுப்பு. பெருநாளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர்களை எல்லாம் சொர்க்கவாசியா வாழ வைக்கிறதோ ஏண்ட உங்களோட கடமை. நிறைய பெற்றார்கள் ஜும்மாவுக்கு நேர காலத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இதே நேரம் வயது வந்த எங்கட புள்ளகள் எங்க இருக்கிறாங்க? நிறைய பேர் சுபகுக்கு பள்ளிக்கு வார வளமை உள்ளவங்களா இருக்கிறோம். ஆனா அநேகமான பேர் எப்படி வாரோம்டா, வீட்டில் உள்ளவங்கட தூக்கம் கலையாம தான் பள்ளிக்கு வாரோம். நாங்களே கதவை லாக் பண்ணிட்டு கீயை எடுத்து கொண்டு வாரோம், திரும்ப நாங்களே போயிட்டு திறந்து வீட்டுக்குள்ள போறோம். நான் பள்ளிக்கு வாரது நல்ல விடயம். அதே நேரம் வீட்டுக்குள்ள தூங்கி கொண்டிருக்கிறவங்கள சுபகுக்கும் நாங்க பொறுப்புதாரிகள். பெரியவர்களே, சகோதரர்களே, நான் நல்லவனாக வாழுவது மட்டுமல்ல, என்னோடு உள்ளவர்கள், ஏண்ட பொறுப்புல உள்ளவர்கள், ஏண்ட வீட்டுக்குள்ளால் இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லவர்களா மாத்துறது ஏண்ட உங்களோட கடமையாக இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் நல்லவர்களா வாழணும் என்ற உணர்வோடு வாழல்ல, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த முழு குடும்பத்தையும் நல்லவர்களாக்கணும் என்ற உணர்வோடு வாழ்ந்தாங்க. நீண்ட காலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அல்லாஹு தஆலா வயோதிபத்தில் 2 குழந்தையை கொடுத்தான். சாரா அம்மையார் அவர்களால இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அம்மையார் அவர்களால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 2 புள்ளகளையும் குடும்பத்தையும் வச்சு குடும்பத்துக்காக அவங்க துஆ கேட்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லீ அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இந்த வயோதிபத்தில இஸ்மாயில் இஸ்ஹாக் 2 குழந்தைகளை அல்லாஹ் தந்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அல்லாஹ்விடத்துல அந்த புள்ளகளுக்காக குடும்பத்துக்காக துஆ செய்றாங்க. என்ன துஆ? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், நானும் ஏண்ட குடும்பமும் ஏண்ட பரம்பரையில வாரவங்களும் தொழுகையாளிகளா இருக்கணும். நான் தொழுகையாளிகளா இருக்கிறது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்து கொண்டு அவங்கட புள்ளகள் மனைவியுடைய இபாதத்துக்காக துஆ செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு துஆ, வஜுனுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட குடும்பத்துக்கு கேட்ட இன்னும் ஒரு துஆ, யா அல்லாஹ், ஏண்ட புள்ளகளை சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்தீர். ஷிர்கிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. குடும்பத்தினுடைய ஈமானுக்காக, குடும்பத்தினுடைய இபாதத்துக்காக ஒரு குடும்ப தலைவர் துஆ செய்யணும். நாங்களும் எங்கட குடும்பத்துக்கு துஆ செய்யறோம், எங்கட மனைவிக்கு புள்ளகளுக்கு துஆ செய்யறோம். ஆனா துன்யாட காரியங்களுக்கு செய்யற துஆ தான் அதிகம். எல்லா புள்ளகள் கண்ணியமா வாழணும், நல்ல படிப்பை கொடுத்துரு, நல்ல எதிர்காலத்தை கொடுத்துரு, சொந்த வீட்டை கொடுத்துரு, யார்கிட்டையும் கை நீட்ட வச்சிடாத, கண்ணியமான கௌரவமான வாழ்க்கையை கொடு. பிழை இல்ல. ஆனா எங்கட புள்ளகளுடைய சொர்க்கத்துக்காக நானும் நீங்களும் துஆ செய்யணும். அவங்கட தொழுகைக்காக, அவங்கட இபாதத்துக்காக, அவங்கட ஈமானுக்காக, அவங்கட கபருக்காக, அவங்கட ஆகிராவுக்காக
சொர்க்கத்துக்காக நானும் நீங்களும் துஆ செய்ய கடமைப்பட்டவர். பெரியவர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியையும் பிள்ளையையும் தனிய ஒரு இடத்துல விட்டுட்டு போனாங்க. சில வருடங்களுக்கு பின்னால திரும்பி வந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையோட வந்தாங்க. யாரும் எதிர்பார்க்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படியான ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வருவார் என்று. வந்து சொன்னாங்க, மகன் அப்பதான் ஓடி ஆடுற வயசு. யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களை அறுக்க சொல்லி இருக்கிறான். உங்களோட கருத்து என்ன மகனே? நீங்க என்ன சொல்றீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த மகன் சொன்ன அழகான பதில், யா அபதி ஃஅல் மா துமர். வாப்பா, அல்லாஹ் உங்களுக்கு சொன்னதை நீங்க செய்யுங்க. அந்த ஓடி ஆடுற வயசுல உள்ள அந்த சின்ன புள்ளையிட வாயிலிருந்து இவ்வளவு ஒரு அழகான வார்த்தை வருகுதுண்டா, இத படிச்சு கொடுத்தது யார்? இத எங்கிருந்து படிச்சாங்க? எந்த உஸ்தாதிடத்துல படிச்ச பாடம்? எந்த மாலிமிடத்துல படிச்ச பாடம்? எந்த ஒயிட் போர்ட்ல எழுதி யாரு, எந்த உஸ்தாது படிச்சு கொடுத்தாங்க? பெரிய ஏண்டா யாருமே எதிர்பார்க்கல வாப்பா வந்து இப்படி ஒன்ற சொல்லுவார் என்று. கற்பனையில இல்ல, ஆனா சொன்ன உடனே பதில் வருகிறது. யா அபதி ஃஅல் மா துமர். வாப்பா, உங்களுக்கு ரப்பு சொன்னதை நீங்க செய்யுங்க. இது எங்கிருந்து படிச்ச பாடம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியையும் பிள்ளையையும் விட்டுட்டு போற நேரம் மனைவி கேட்டாங்க, இப்படி மனித நடமாட்டம் இல்லாத, புட்பூண்டுகள் இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போறாங்களே, ஏன் இப்படி விட்டுட்டு போறீங்க? இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஓ, அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ப மனைவி சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை தான் அமல் செய்றீங்க இருந்தால் லா யுதையுனல்லாஹ், அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை வீணாக்க மாட்டான். கை புள்ளைய மடியில வச்சுக்கொண்டு உம்மட வாயிலிருந்து வந்த வார்த்தை மடியில் இருந்த புள்ளையிட வாழ்க்கையில பிரதிபலிக்குது. சில வருடங்களுக்கு பின்னால அந்த வார்த்தை தான் அந்த புள்ளையிட வாயிலிருந்து வருகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையா வாப்பா, செஞ்சிருங்க. அல்லாஹ் தஆலா குடும்ப உறவை இப்படித்தான் வச்சிருக்கிறான். பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் அல்ல பெற்றார்கள், வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள். இன்னைக்கு புத்தி சொல்றதுக்கு நிறைய வாப்பா உம்மமார் இருக்கிறோம். இப்படி செய்யப்படாது, இத பார்க்கப்படாது, இங்க போகப்படாது, இந்த நேரத்தில் குர்ஆனோட உட்காரணும், ஓதணும் உண்டு. ஆனா வாழ்ந்து காட்டுறதுக்கு இன்னைக்கு வாப்பமார் இல்ல, முன்மாதிரியான பெற்றோர்களாக வாழ தயார் இல்ல. எப்படி சரி திருத்திட்டாங்க ஹஜ்ரத்? என்ன செஞ்சு சரி என்ற பிள்ளைய திருத்துங்க. நான் சொல்லி கேட்கிறான் இல்ல, கேட்க மாட்டாங்க. எங்கட புள்ளகள் நாங்க சொல்றதை கேட்க மாட்டார்கள். அநேகமா நாங்க என்ன செய்யறோம்ன்றத பாப்பாங்க. ஏண்ட புள்ள நல்லா வரணும் எதிர்பார்க்கிறோமா? அதனுடைய முதல் படி நாங்க நல்லவர்களா இருக்கணும். ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருந்தால், ஒரு வாப்பாவும் உம்மாவும் நல்லவர்களாக வாழுவார்கள் என்றால், அந்த பரம்பரையில மோசமானவர்கள் உருவாக மாட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெண், அழகான பெண், அறைக்குள்ளால யாரும் இல்ல, பாவத்துக்கு அழைக்கிற நேரம் அவர் வாலிப வயசுல தான் இருந்தாரு. உணர்வில்லாத ஒருத்தர் இல்ல, உணர்வோடுதான் இருந்தாரு. ஆனா பாவத்துக்கு கூப்பிட்ட நேரம் சொன்னார், காலமாதல்லா காலமாதல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன் என்றாரு.
எங்கிருந்து படிச்சார்? யார் உஸ்தாத் இவருடைய? இவர் ஒரு நபியுடைய மகனாக இருந்தாலும் கூட வாப்பட தர்பியத்தில் மிச்சம் காலம் இருக்கல்ல. சின்ன வயசுலேயே சகோதரர்கள் இவரை அனுப்பி விட்டாங்க வீட்டில இருந்து. அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். பெரியவர்களே, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்கட வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்கட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உம்மா சாரா அம்மையார். பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல் திருமணம் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களதான் முடிச்சாங்க. பிரயாணத்தில் இருக்கிறாங்க. இடையில ஒரு ஊரை கடக்க வேண்டி வந்துச்சு. அந்த இடத்தில் இருந்த ஒரு அநியாயக்கார அரசன், மோசமான நடத்த உள்ளவன், அழகான பெண்களை கண்டா தன்னுடைய ஆசைக்கு அடிமையாக்க கூடியவன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சாரா அம்மையாரையும் அவர்களுடைய ஆக்கலை போட்டு எடுத்து தன்னுடைய ஆசைக்கு அடிமையாக்க பார்த்தான். அந்த நேரத்தில் தனிமையில் இருந்து கொண்டு அந்த தாய் ரப்பிடத்துல துவா செஞ்சாங்க, ரப்பிடத்துல புறப்பாடு செஞ்சாங்க. நான் இந்த கட்டுப்பாட்டுல இல்ல, ரப்புதான் என்னைய இந்த நிலைமையிலிருந்து பாதுகாக்கணும். அவங்கள அந்த ரப்போடு அவங்க பேசின வார்த்தைகள் ஷல்லத்தியதாஹு, அந்த அநியாயக்கார அரசனுடைய 2 கையும் சொத்தியாயிச்சு. அதுக்கு பின்னால நீண்ட சம்பவம். உரிய இடத்துல கண்ணியமா கொண்டு போய் ஒப்படைக்கப்பட்டாங்க. அவனிடத்துல இருந்த ஒரு அடிமை பெண்ண அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினாங்க. அவங்கதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். பின்னால அவங்கள உரிமை விட்டு தந்த கணவனுக்கே திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் நடந்து கொண்டதுதான் அவங்கள பரம்பரையில வந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அப்படியான ஒரு நிகழ்வு நடந்த நேரத்திலே அவங்கள வாயிலிருந்து வெளிவருகிறது. அல்லாஹ் தஆலா குடும்ப தொடர்பை இப்படித்தான் வச்சிருக்கிறார். எங்கட பரம்பரையில நல்லவர்கள் உருவாகணும் என்றது எல்லாருடையும் ஆசை. அதுக்கு நாங்க அவங்களை உட்கார வச்சு புத்தி சொல்லி சாதிக்க இயலாது, சட்டம் போட்டு சாதிக்க இயலாது. அதற்குரிய ஒரே வழி, நான் நல்லவனா மாறணும், நானும் மனைவியும் நல்லவர்களா இருக்கணும், எங்கட புள்ளகள் நல்லவர்களா உருவாகுவாங்க, பேர புள்ளகள் நல்லவர்களா வளருவாங்க. சந்தேகம் இல்லை. பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நிறுவனம். இன்றைக்கு வெளி உலகத்தில மார்க்கத்தை சுமந்திருக்கக்கூடிய எத்தனையோ தீன்தாரிகள் வீட்டுக்குள்ளால அந்த மார்க்கத்தை கொண்டு போறதுக்கு தவற விட்டுட்டோம். வீடுதானே, நாங்க தானே, எங்களுக்குள்ளதானே. பெரியவர்களே, சகோதரர்களே, முதல் கட்டமாக நாங்க மார்க்கத்தை சொல்ல வேண்டிய இடம், மார்க்கத்தை கொண்டு வர வேண்டிய இடம், மார்க்கத்துக்காக முயற்சி செய்ய வேண்டிய இடம் எங்கட வீடுதான். எல்லா இடத்திலையும் ரோட்ல போனா நான் மார்க்கம், ரோட்ல போனா நான் பார்வையை தூக்குறதில்லை, அந்நிய பெண்களை பார்க்கறதில்ல. எங்கெல்லாம் அநேகமான பேர் ரோட்ல உள்ள எந்த பெண்களோடையும் பேசுறதில்ல. ஆனா வீட்டுக்குள்ளால நானட மனைவியோட சகஜமா பேசுவோம், எங்கட மனைவிட சகோதரிகளோட சகஜமா பேசுவோம். ஏண்டா என்ன வித்தியாசம்? குடும்பமே, சொந்தமே, ஒரு வீட்டுக்குள்ளேயே. இன்றைக்கு நாங்க வளர்ற, நாங்க இருக்கின்ற சூழல்களை வச்சு இதை நியாயமாக நினைத்தாலும் மார்க்கம் இதுக்கு அனுமதிக்க இல்லை. வெளியில உள்ளவங்களை விட பயங்கரமாக மார்க்கம் வீட்டுக்குள்ள உள்ளவங்களை பற்றி சொல்லி இருக்குது. அல்ஹம்து அல் மௌத் என்று சொல்லி இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அதனால இன்னைக்கு நாங்க குடும்பம் வந்தா மார்க்கத்தை விட்டு கொடுக்க தயார். குடும்பம் வந்தா நாங்க எல்லாரும் ஒண்ணுக்கு இருக்கிறோமா? பெருசுபடுத்தல, மாரமியத்தை பெருசுபடுத்த மாட்டோம். அனந்தர சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லி மார்க்கம் சொல்லி இருக்குது. இதை நாங்க பெருசுபடுத்துறதில்ல. ஏண்டா இது நாங்களும் எங்களோட குடும்பமும் புள்ளகளும் எங்களுக்கு படுற மாதிரி நாங்க பிரிச்சு கொள்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப விஷயத்துல குடும்பத்துக்குள்ளால மார்க்கத்தை நிலைநாட்டும் விடயத்துல நானும் நீங்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்கள். இதுல ஓட்ட விடுவோம் என்றிருந்தால் நானும் நீங்களும் நஷ்டவாளிகளாக மாறிடுவோம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா பட்டோலை கொடுக்கப்படுவதை பற்றி 3 வார்த்தை சொல்றான். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ. பட்டோல வலது கையில கொடுத்தா அவங்களோட நிலைமை என்னவாகும்? பட்டோலைய இடது கையில கொடுத்தா அவங்களோட நிலைமை என்னவாகும்? இன்னும் ஒரு கூட்டம் وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ. அவங்களும் இடது கைதான், ஆனா அவங்களோட முதுகுக்கு பின்னால பட்டோல கொடுக்கப்படும். கைய பின்னால போட்டு எடுக்கணும். யார் அவங்க? ஏன் அவ்வளவு மோசமான நிலைமை? பசௌப ஏதோ சுபூரா கத்துவாங்க, நாசமே அழிவே, வயஸ்லா சஈரா, அவங்க நரகத்துக்குள்ளதான் போவாங்க. அவங்க என்ன செஞ்சார்கள்? இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா. குடும்பம் வந்தா அவங்களோட சந்தோஷத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. என்ஜாய் பண்றதுதான் அவங்களோட டார்கெட். ஒரே கூட்டுக்குள் இருந்து கொண்டு மஹரமியத்தின்டா அது அவ்வளவு ஏழாண்டு நினைக்கிறோம். நாங்க எங்களோட சந்தோஷத்துக்கு பாதகம் என்று நினைக்கிறோம். பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்துல மிகவும் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியவர்கள் நானும் நீங்களும். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் முன்மாதிரியான வாழ்க்கை. அல்லாஹ்ட கட்டளைன்னு வார நேரம் மனைவின்னு பார்க்கல, புள்ளன்னு பார்க்கல, ரப்புடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. நாங்க இன்னைக்கு கணவன்மார் நினைக்கிறோம் எங்கட மனைவிய நாங்க ஃப்ரீயா விட்டுகிறோம். நாங்க அலட்டி கொள்றல்ல, நான் தொழுகிற, நான் மார்க்கத்தோட, நான் சுண்ணத்தை பின்பற்றேன். ஆனா எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்ல தயார் இல்லை. ஏன்னா நான் அவங்களோட சுதந்திரம் என்று நாங்க சொல்றோம், அவங்களுக்கு பட்டா செய்யட்டும் சொல்றோம். பெரியவர்களே, சகோதரர்களே, எங்கட மனைவி நாங்க வீட்டிலிருந்து வார நேரம் இன்னென்ன பொருளை வாங்கிட்டு வாங்க லிஸ்ட் ஒன்று தந்தா அதை வாங்காம போக மாட்டோம். என்ன சரி செஞ்சு கேட்டதை கொண்டு போய் கொடுத்துருவோம். எங்கட மகள், எங்கட மகன் நாங்க வெளியே வார நேரம் இன்னென்ன கொண்டு வாங்கன்னு சொன்னா என்ன செஞ்சாவது அதை வாங்கிட்டு போறதுக்கு முயற்சி செய்யறோம். அப்படியான அந்த அளவு இறக்கம். இந்த மனைவியுடைய சொர்க்கத்துக்கு யார் பொறுப்புதாரி? இந்த மனைவியுடைய, இந்த குழந்தைகளுடைய சொர்க்கத்துக்கு யார் பொறுப்புதாரிகள்? இன்னைக்கு நாங்க பொறுப்படுத்தல. நாங்க தொழுகிறோம் தானே, நான் மார்க்கத்தோட தானே, மனைவிய நான் பொறுப்படுத்தல, அவங்கள தொழுகையை பத்தி நான் யோசிக்கலண்டா நாளை கியாமத்துல நான் வேற இடம், அவங்க வேற இடம். இன்னைக்கு ஒரே வீட்டுக்குள்ள இருக்கலாம், உலகம் மௌத்து வரையில இருக்கலாம், நாளைக்கு அப்படி இருக்கலாது. அல்லாஹ்ட அறிவித்தல் வரும், நல்லவர்களை விட்டும் கெட்டவர்கள் எல்லாம் பிரிஞ்சிருங்க, பாவிகள் எல்லாம் ஒரு ஓரமா போயிருங்க. ஒரே சொர்க்கத்தில் இருக்க முடியாது. அந்த நேரத்தில் எங்கட மனைவி நரகத்தில, நான் சொர்க்கத்தில, புள்ளகள் நரகத்தில, நான் சொர்க்கத்தில. கற்பனை செய்ய முடியாத ஒரு பயங்கரமான கவலை ஏற்படும். ஆனா அங்க ஒன்றும் செய்யலாம்.
அங்க ஒன்றும் செய்யலாம், பேசி சமாளிக்க முடியுமான இடம் அல்லாது. அதனால அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட குடும்பத்தையும் எங்களோடு சேர்த்து சொர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால தெரிவு செய்யப்பட்டவங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால தெரிவு செய்யப்பட்டவங்க. அல்லாஹ் புறக்கி எடுத்து உதாரணம் காட்டுறான். தனி மனிதர்களை அல்லாஹ் உதாரணமாக சொன்னது போல சில குடும்பங்களையும் சொல்றான். ஆலு இப்ராஹிம், ஆலு இம்ரான், இப்ராஹிமுடைய குடும்பம், இம்ரானுடைய குடும்பம். யார் அவங்க? இம்ரானுடைய குடும்பம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பட பேருதான் இம்ரான். இத் காலத் இம்ரஅத்து இம்ரான் ரப்பி. அந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்த நேரம் உம்மாவும் பாப்பாவும் அந்த குழந்தையை பத்தி போட்ட திட்டம் என்ன? அவங்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்ததுக்கு பின்னால என்ன செஞ்சாங்க? அழகான உதாரணமாக சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை பத்தி சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்தில் இருந்த மற்ற குடும்பங்கள் போல அல்ல இந்த ஆலு இப்ராஹிம், ஆலு இம்ரான். ஆச்சரியமான குடும்பம், வித்தியாசமான குடும்பம், எதை எடுத்தாலும் மார்க்கத்தை முற்படுத்துகிற குடும்பம். உதாரணமாக சொல்லி காட்டி இருக்கிறான். யாருக்கு இந்த உதாரணம்? இந்த உதாரணம் எனக்கும் உங்களுக்கும் தான். எங்கட வீடுகள்ல குடும்பம் இருக்குது, எங்களுக்கு மனைவி, எங்களுக்கு குழந்தைகள், எங்களுக்கு இந்த உம்மா வாப்பா இருக்கிறாங்க. வாப்பா ஒரு வழியில போறாரு, நான் அதை பெருசுபடுத்தலண்டா நாளை கியாமத்துல நரகத்துக்கு போனாலும் நான் பெருசுபடுத்த தயாராக, அதை பெருசுபடுத்த முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால ஒரு நல்ல காலத்தில் இருக்கிறோம். இந்த காலம் ஒரு சாதனை படைத்த குடும்ப வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட நல்லமல்கள் நிறைந்த காலம். அவங்களோட வாழ்க்கையை ஞாபகப்படுத்தப்படுகின்ற காலம். இந்த காலத்துல இப்படியான ஒரு பாடத்தை நானும் நீங்களும் படிப்போம். ஏண்ட குடும்பத்தை எப்படியாவது நான் சொர்க்கம் கூட்டிக் கொண்டு போவேன். உலகத்தில் ஒரே வீட்டுக்குள்ள ஒரே அறைக்குள்ள இருக்கிறது போல நாளை சுவனத்திலும் ஒரே இடத்தில் சந்தோஷமாக நாங்க இருப்போம் என்ற ஒரு உறுதியோட எங்கட குடும்பத்துக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க என்ன செய்யலாம் என்று திட்டம் போட்டு முயற்சி செய்ய வேண்டியவர்கள். அப்படியான ஒரு பாடத்தை நானும் நீங்களும் இந்த காலத்தில் படிப்போம் என்றால் அது ஆக பெரிய பாடமாக இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 8வது புறையில் இருக்கிறோம். நாளைக்கு புற 9 மிக பிரதானமான அரபாவுடைய நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிற நாள். அநேகமான பேர் ஆரம்ப 9 நாளையும் நோன்பு பிடிக்கிறவங்களாக இருப்போம். உங்கள அநேகமான பேர் நோன்பு நோற்றுக்கொண்டு இந்த இடத்துல இருப்பீங்க. 9 நாளுமே சிறப்பான நாள். குறிப்பாக இந்த அரபாவுடைய தினம் 2 வருடங்களுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கப்படுற, பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகின்ற ஒரு நாள். அதனால நாளைய தினம் சனிக்கிழமை தான் புற 9. இன்று இரவு நாங்க நோன்பு பிடிக்கணும். நாளைய நாள் அரபாவுடைய நாள், நாளை மறுநாள் பெருநாளுடைய தினம். எனவே இவ்வளவு நாளும் பிரயோஜனப்படுத்தினவங்க அல்ஹம்துலில்லாஹ், தவறினவங்க இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்குது. இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது, நாளை மறுநாள் பெருநாள். இந்த தினங்களை நல்ல பல அமல்கள்ல கழிப்போம். உலகத்தில் இருக்கிற நாட்களில் அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாள் இந்த 10 நாள்.